ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற சட்னியில் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம அதை பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூட 4 பல் பூண்டு, பெருசாக இருக்கிறதுனால நான் 4 பல் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கினதோ வீட்டில் அரைச்சதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது நம்ம சேர்த்துக்கலாம். வேறு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் அதில் சேர்க்குறோம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி. இந்த குழம்பு செய்கிறதுக்காக நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. சுத்தமாக பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் கூட லேசாக மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக உங்கள் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1/2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு புளியை இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவு தண்ணியிலலாம் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதிக புளி தேவைப்படாது. கரெக்டாக ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்கறதுக்காக சின்ன துண்டு மட்டும் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அதை இறக்கிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.